பிரியப்பதியான எம்பெருமானுடைய இந்த லோக நிர்வாகம் அன்னாத் பூதானி ஜாயந்தே ஜாதானி அந்நியன வர்த்தந்தே அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த சிருஷ்டி எப்படி நடக்கிறது? ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அத்யப் பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீபியோ அன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு வேதம் கோஷிக்கிறது. இந்த ஜீவன் எங்கேருந்து கிளம்புறது அப்படின்னாக்கா ஆகாசத்திலேருந்து கிளம்புறதான். ஆகாஷாத் வாயு, அது ஒரு பிரயாணம் பண்ணுறது இந்த ஜீவன். சில பேர் கேள்வி கேட்கலாம், எங்கேயோ ஜீவன் இருக்குது, ஆனால் இங்கே பூலோகத்தில் மனிதன் இருக்கான், திருப்பி எப்படி இன்னொரு ஜென்மா எடுக்கிறான், இதுக்கு எப்படி தொடர்பு அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிறது. இதெல்லாம் அபௌருஷேயம்னு பேர், அதிருஷ்டம்னு பேர். திருஷ்டம்னா பார்க்கலாம், அதிருஷ்டம்னா பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் நடக்கிறது, அது விஞ்ஞான ரீதியாக நடக்கிறது. அப்போ இந்த ஜீவன் எங்கேருந்து கிளம்பித்து அப்படின்னாக்கா ஆகாசத்துலேருந்து தான் கிளம்புறது. இந்த ஜீவன் எங்கே இருக்குது? பரமபதத்தில் எம்பெருமான இடத்துல இருக்குது. புண்ணியாத்மாவாக இருந்தால் அங்கேருந்து தான் கிளம்புறது. இந்த ஜீவனுக்கு முதல் சிருஷ்டி எம்பெருமான் தான் தன் வயிற்றுக்குள்ளே இருந்து உண்டு உமிழ்ந்து அப்படிங்கிறார் ஆழ்வார். கறந்திடந்து கண்டும் தெளிய கில்லீர். எம்பெருமான் பிரளய காலத்தில் சாப்பிட்றான் எல்லாரையும், இந்த லோகம் உள்பட எல்லாம் எம்பெருமான் வயிற்றுக்குள்ளே போய்டுறது. அப்புறம் திருப்பி அதை உமிழ்ந்து அதை சிருஷ்டிக்கிறான். உள்ளே இருக்கிற அந்த பிரகிருத்தியை சிருஷ்டிக்கிறான், சிருஷ்டித்து அதை ஸ்திதி பண்ணுறான், காப்பாற்றுறான், திருப்பி தன்னிடத்துல லயம் பண்ணிக்கிறான். அப்போ எம்பெருமான இடத்துலேருந்து கிளம்புற இந்த ஜீவன் எப்படி பயணிக்கிறதுன்னு ஒரு வேதம் ஒரு ஆர்டர் சொல்கிறது. ஆகாஷாத் வாயு, முதல்ல ஆகாசம். ஆகாசம்தான் பிரம்மாண்ட வெளியே தான். அந்த ஆகாசத்திலேருந்து தான் காற்று கிளம்புறது. ஒரு வெட்ட வெளி இருந்தால் தானாக அதில் காற்று உண்டாகும். அப்போ அந்த காற்றின் மூலமாக பிரயாணிக்கிறதான். ஆகாசத்திலேருந்து காற்று உண்டாகிறது. அப்போ காற்றுலேருந்து என்ன வரும்? வாயோர் அக்னிஹி, அக்னி உண்டாகும். காற்று அதிகமாக காற்று இருந்தால் தான் அக்னி எரியும். அப்போது அந்த காற்றுலேருந்து அக்னி உண்டாருது. அந்த அக்னியிலேருந்து அடுத்து என்ன உண்டாருதுன்னா அக்னேராபஹா, ஜலம் உண்டாருது. அந்த ஜலம் என்ன ஆறுது? ஜலத்திலேருந்து என்ன உண்டாருதுன்னா அத்யப் பிருத்திவி, ஜலத்திலேருந்து இந்த பூமி உண்டாருது. அப்போ ஒரு சம்பந்தம் அப்படி இருக்குது பாருங்க. ஆகாசத்திலேருந்து காற்று உண்டாச்சு, காற்றுலேருந்து ஜலம் உண்டாச்சு, அந்த ஜலம் அங்கேருந்து கீழே பொழிகிறது இல்லையா? அந்த ஜீவன் அந்த ஜலத்து மூலமாக தான் கீழே இறங்குறான். அப்போது அத்யப் பிருத்திவி, அப்போ ஜலம் வந்தால் தான் பூமி தரிக்கும். ஜலம் இல்லாமல் பூமி இருக்க முடியாது. ஜலம் இல்லைன்னா பூமி கிடையாது. அப்போது ஒரு அணுவான நிறைய பரமாணுக்கள் சேர்ந்து மொத்தமாக கூட்டினா ஒரு திடப்பொருள் ஆகிடும் இல்லையா? நிறைய மண் துகள் இருக்குது, அப்படி இறைச்சி போட்டால் கண்ணுக்கு தெரியாது. எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பிண்டமாயிடும். அதே மாதிரி இந்த பூமி பரமாணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு பூமி ஆறது. அதான் அத்யப் பிருத்திவி அப்படின்னார். ஜலத்திலேருந்து பூமி உண்டாச்சு. அந்த பூமியிலேருந்து என்ன உண்டாறது? பிருத்திவ்யா ஓஷதயா, அந்த பூமியிலேருந்து ஓஷதினாக்க தானியங்கள் முளைக்கிறது இல்லையா? அப்போ அந்த ஜீவனை எப்படி பயணிக்கிறது பாருங்க. ஆகாசத்திலேருந்து எம்பெருமான இடத்துல வாயு மூலமாக, வாயிலிருந்து நெருப்பாகி, நெருப்பிலேருந்து ஜலம் உண்டாகி, அந்த ஜலத்து மூலமாக கீழே வந்து அந்த ஜலம் பொழிஞ்சாத்தானே பயிர் முளைக்கிறது. ஜலத்தோட சக்தி தானே பயிர். அப்போது அந்த பயிர் முளைச்சது. அப்போது அந்த ஓஷதியிலேருந்து என்ன அடுத்து என்ன உண்டாறது அப்படின்னு, ஓஷதிபியோ அன்னம், நம்ம சாப்பிட்றோமே அன்னம், தானியம் தானே, நெல், பயிர்கள், காய்கறி என்ன வேணா இருக்கட்டும். அந்த ஓஷதி அப்படின்னாக்க நாம் சாப்பிட்ற தானியங்கள். அந்த தானியத்தில் தான் நமக்கு அன்னம் உண்டாருது. அப்போ அந்த அன்னத்தை சாப்பிட்டா என்ன ஆறுது? அன்னாத் புருஷா, அன்னத்தினால் வர சக்தியில் தான் ஒரு ஆணிடத்திலிருந்து பெண்ணிடத்துக்கு போய் அங்கேருந்து இந்த ஜீவன் ஜனிக்கிறது. அப்போ பிரயாணம் சரியாக இருக்கா விஞ்ஞான ரீதியாக? இந்த ஜீவன் எங்கேருந்து வந்ததுக்குன்னு வேதம் பிரமாணம் சொல்கிற. திடீர்னு எங்கேயோ இருந்து வந்தாங்கிறான்,
இது எங்கேயும் வானத்தில் இருந்து அங்கே ஏதோ சொர்க்கத்தில் இருந்தாங்கிறான், நரகத்தில் இருந்தாங்கிறான், இன்னொரு ஜென்மா எடுத்தாங்கிறான், இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சில பேர்லாம் கேள்வி கேட்பா. வேதம் அழகாக சொல்லியிருக்கு எப்படி இந்த ஜீவன் அங்கேருந்து இங்கே வர்றது, சரி வந்த ஜீவன் எப்படி போகிறது, திருப்பி போகணுமோ இல்லையோ, எங்கே போகிறது அப்படின்னா திருப்பியும் அதே ஜலத்து மூலமாக தான் போகிறோம். ஏன்னா அது என்ன பண்ணுறோம், நாம் என்ன பண்ணினாலும் பூமியில் தான் போகிறோம் இல்லையா. அந்த சரீரமோ எதுவோ பொசிக்கிறோம், இல்லை புதைச்சிட்றோம், என்னமோ பண்ணுறோம், அந்த பூமியோட சாரமாகி ஜலமாகி திருப்பியும் அது அப்படி தான் போகிறோம். அந்த சூரியன் ஜலத்தை இழுத்துன்ற ஜலம் மூலமாக திருப்பி மேலே போகிறது. நம்ம ஜீவன் தனியாக பிரயாணித்தாலும் இந்த சரீரத்தோட சக்தியும் அப்படி தான் போகிறது. அந்த ஜலத்தின் மூலமாகவே திருப்பி அங்கே போய் புண்ணிய பாபங்கள்லாம் அனுபவித்து திருப்பி இங்கே வர்றது. இப்படி தான் வேதம் சொல்கிறது. அப்போ இது விஞ்ஞான ரீதியாக கேள்வி கேட்குறவாளுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வேதம் சொல்லிட்டு இதை தான் எம்பெருமான் சிருஷ்டின்னு பண்ணுறான். அப்போது அப்படி ஜனித்த இந்த ஜீவன் உத்தாரணமாகணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தான் எம்பெருமான் நேற்றைய தினம்லாம் பார்த்தோம். பலவிதமான அவதாரங்கள் பண்ணால், ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்களை கொடுத்தான், எல்லாம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஆழ்வார்கள் அனுப்பிச்சான். அவள் இதை நம்ம இடத்துல பழக பயந்துண்டு ஏதோ கிரந்தங்களை கொடுத்துட்டு இதை வச்சுட்டு நீங்கள் கடைதேறி வாங்கப்பா அப்படின்னு அவளும் போனால். அடுத்து தான் கிருபாளுவான ஆச்சாரியர்கள் தான் வரார். அதில் நாதமுனிகள் அனுபவித்தோம். நாதமுனிகள் அதுக்கப்புறம் ஆளவந்தாரோட வைபவத்தில் ஆளவந்தார் திருவரங்கத்தில் நேற்று எழுந்துருளி நம்பெருமாளை பூர்ணமாக கடாட்சம் பண்ணி நம்பெருமாளுடைய கடாட்சத்துக்கு பாத்திரமாகி ஸ்ரீரங்க ஸ்ரீயை ஏற்று நிர்வாகத்தெல்லாம் சரி பண்ணி உற்சவங்களெல்லாம் சமிருத்தியாக நல்லா நடத்தின்னு வரார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொத்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னு நியமித்து இன்னென்ன காரியம் இன்னென்னான்னு பார்க்கணும் அப்படின்னு நிறையா கைங்கரியங்களை ஏற்படுத்தி நம்பெருமாள் உற்சவங்கள்லாம் சரிவர நடத்தின்னு வரார். அவர்களில் பிரதானமாக 5 சீடர்கள் சுவாமி ஆளவந்தார் எம்பெருமானுடைய கீதையினோட சாரத்தை, கீதார்த்த சங்கிரகம், வேதாந்த தீபம், இப்படிலாம் நிறைய கிரந்தங்கள் பண்ணினால் 4 அகந்தை இல்லாதவர். ஏன்னா எம்பெருமான இடத்துல போய் நின்னார். அப்போ போய் நின்ன உடனே ந தர்மனிஷ்டோஸ்மி நச்சாத்மவேதி ந பக்திமான் தொச்சரணாரவிந்தே அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா துத்வாத மூலம் சரணம் பிரபத்யே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். போய் நின்ன உடனே தான் ஒரு பெரிய பண்டிதர் அப்படிங்கிற எண்ணம்லாம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் ஓரிரவில் மகிழ்ந்து கற்றான்னு சொல்கிறோம். வேதத்தை ஒரே தரம் தானா, ஒரு தரம் சொன்னால் போகிறோம், அடுத்து அப்படியே ஒப்பிச்சிருவாராம். கிளி மாதிரி பேசலான்னு ஒரு கிளிக்கு சொல்லி கொடுத்தோம்னா திருப்பி அதை அப்படியே சொல்லும். அதே மாதிரி ஆழ்வார்கள் எப்படி அந்த அனுபவத்தை இது பண்ணாலோ அதே மாதிரி இவருக்கும் ஒரு தரம் சொன்னால் போகிறோம், திருப்பி அப்படியே சொல்லிடுவாராம். அதனால் அப்பேற்பட்ட ஞானம் உண்டு, பக்தி உண்டு, ஒரு நல்ல பாரம்பரியம், நாதமுனிகளோட பரம்பரையில் வந்தவர், எல்லாத்துக்கும் மேலே அரசர். இவ்வளவு யோக்கியதை இருந்தும் ஆனால் அவருக்கு வருத்தம். ஏன்னா இப்பேற்பட்ட ஸ்ரீரங்கநாதனை நாம் இவ்வளோ நாள் தொலைச்சிட்டு நின்னோமே, நமக்கு அந்த ஞானம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கம். அதெல்லாம் போக போய் நிற்கிறாருங்க. இன்ன உடனே சொன்னார், நம்பெருமாள் அப்படி பார்த்தாராம். பார்த்த உடனே சொன்னாராம், என்ன ஒரு லௌகிகன் வந்திருக்கேன்னு பார்க்குறியோ அப்படின்னாராம். ஏன்னா இவ்வளோ நாள் அவர் அப்படி தானே இருந்தார், ஒரு ராஜாவாத்தானே இருந்தார். ஒரு சாதாரணமான சாமானியன் வந்திருக்கிறோன்னு பார்க்குறீரா அப்படின்னார். நம்பெருமாள் அப்படி பார்த்துட்டே இருந்தாராம். அப்போ தான் இதை விண்ணப்பம் பண்ணுறார். ந தர்மனிஷ்டோஸ்மி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, தர்மம் தெரியாது. ஆச்சா ஆத்மவேதி, நான் ஆத்ம விசாரம் பண்ணுறவனும் இல்லை, ஏதோ ராஜ்யத்தை கட்டி எழுதுண்டு என்னமோ பண்ணின்னு இருந்தேன். நான் பக்திமான் அப்படின்னார். எனக்கு பக்தியும் கிடையாது உன்னுடைய திருவடியில், நான் ஏதோ காரியங்களை பண்ணிட்டு என்னமோ பண்ணிட்டு அலைஞ்சுட்டேன். அதனால் நான் பக்திமான் சரணாரவிந்தே, உன்னுடைய பாதார விந்தங்களை பிடிக்கணும் சேவிக்கணுங்கிற எண்ணமும் இல்லை எனக்கு இது வரைக்கும். அகிஞ்சனஹா அப்படின்னார், நான் ஒன்றுமே கொண்டு வரலை அப்படின்னார். பெரியவாளை பார்க்க போனால் ஏதாவது கொண்டு போகணும் இல்லையா. எப்பயுமே நாம் எங்கே பெருமாள் சேவிக்க போனோம், ஆச்சாரியரை சேவிக்க போனோம், இல்லை யாராவது சொந்தக்காராளை பார்க்க போனோம், நம்ம விட பெரியவாளை பார்க்க போகிறோம், இல்லை நாம் போகிற இடத்துல ஏதோ குழந்தைகள் இருக்குது அப்படின்னா வெறுங்கையோடு போட்டார்.
ஏதாவது வாங்கிட்டு போகணும். அதுதான் நம்முடைய சம்பிரதாயம். வெறுங்கையில் போயிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வரக்கூடாது. நம்ம போகிறச்ச ஏதாவது ஒன்று எடுத்துன்னு போகணும், எடுத்துன்னு போய் சமர்ப்பணம் பண்ணணும். ஆனால் இவர் தான் ஒன்றுமே கொண்டு வரலையே. சொல்கிறார், அகிஞ்சனஹா, நான் ஒன்றுமே கொண்டு வரலையேப்பா. ஏன்னா நம்பெருமாளுக்கு நாம் என்ன கொடுத்து நிறைய போகிறது? இவ்வளோ பெரிய மாலை, நான் 10,000 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு வந்து போட்டேன்னா எவ்வளோ நாடி போட்டுப்பார் அவர். அது போட்டதுனால அவருக்கு என்ன பிரயோஜனம் இல்லையா? நாம் வேணால் ரசிக்கலாம், அவருக்கு இம்சை தான். அவ்வளோ பெரிய மாலையை சாத்திட்டு எவ்வளோ நாளி நிற்பார் பெருமாள். ஆனால் நமக்கு நான் சாத்தினே 10 பேரை கூப்பிட்டு வேற காமிப்போம். இப்போ நான் 10,000 ரூபாய்க்கு அந்த 10,000 ரூபாய் போர்டில் எழுதி வேறு போடணும். அதை டியூப்லைட் வாங்குவா, இல்லை வெளிச்சமே தெரியாது, பேர் தான் இருக்கும் அதில். அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி உபயம் பண்ணுவா. அந்த மாதிரி இல்லை. அகிஞ்சனஹா, நான் எதுவுமே கொண்டு வரலையேப்பா அப்படின்னார். அப்போது எம்பெருமான் இடத்துல என்னத்தை சமர்ப்பிக்கணும்? இப்போ லௌகீகமாக பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் யோமிய பக்தியா பிரயச்சதி அப்படின்னார் கீதையில். பக்தியோடு எனக்கு ஒரு இலையோ புஷ்பமோ ஏதோ ஒன்று சமர்ப்பணம் பண்ணு. யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னா வெறுனை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் பண்ணேன் சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அது பட்டாட்டோபம். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எம்பெருமானுக்கு சந்தோஷம் இல்லை, புண்ணியமும் இல்லை. அதே பக்தியோட பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் அப்படின்னார். என்ன பத்திரம் என்ன புஷ்பம் அப்படின்னா, எம்பெருமான் சொல்கிற பத்திரம் துளசி இலை. பத்திரம்னா இலை, புஷ்பம் துளசியிலேயே இருக்கிற அந்த மகரந்தம் இருக்கு, அதுதான் புஷ்பம். தோயம் தீர்த்தம் கண்ணீர். அந்த கண்ணீரோடு போய் 2 திருத்துலா தலத்தை கொண்டு போய் கிருஷ்ணார்ப்பணம்னு கொண்டு போய் சேர்த்தாலே போகிறோம், கண்ணீர் விட்டாலே போகிறோங்கிறார். இன்னும் அர்த்தம், உள்ளர்த்தம் பார்த்தாக்க இந்த கண்ணீரையே புஷ்பமாக சமர்ப்பி அப்படிங்கிறார், வேற ஒன்றும் வேண்டாம் அப்படின்னார். ஆளவந்தார் சொல்கிறார், அகிஞ்சனஹா அப்படின்னார். நான் என்னத்தப்பா சமர்ப்பிக்க போகிறேன் உனக்கு? என்னிடத்துல என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, நான் கையால் ஆகாதவன் அப்படின்னார். இவர் சக்கரவர்த்தி, சோழமண்டலத்துக்கே ராஜா. அவர் நினச்சா தங்கமாக இழைச்சிடலாம் கோவிலை. ஆனால் நான் ஒன்றும் கொண்டு வரலை, ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் அகிஞ்சனஹா அப்படின்னார். அடுத்து சொல்கிறார், அனன்ய கதி, எனக்கு கதியே இல்லாதவன், நாதி இல்லாதவன்ட்ட. அத்தனை பரிவாரங்கள் இருக்குது, அவ்வளோ ராஜ்யம் இருக்குது, கையை தட்டினா ஏவுறதுக்கு ஆட்கள் இருக்கா, ஆனால் நான் அனாதி அப்படின்ட்டார். அனன்ய கதிஹி அப்படின்னார், எனக்கு யாருமே கதி இல்லை. ஏன்னா இப்போ தான் அவருக்கு ஞானம் ஏற்பட்டு, அவ்வளோ நாள் லௌகீகமாக இருந்துட்டார். ராஜ்ய நிர்வாகங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்ததுனால அது பெருசாக தெரிஞ்சது. இன்றைக்கி மணக்கால் நம்பி திருத்தி பணி கொண்டு பஞ்சசம்ஸ்காரியாதிகள் பண்ணி வச்சு தாசிநாமம் கொடுத்து திருவாய்மொழியும் உபதேசம் பண்ணி திருவாய்மொழி அர்த்தத்தையும் சொன்னதுனால அந்த அனுபவம். அப்போ தான் அந்த கண்ணாடி, நம்ம கண் சரியில்லைன்னா ஒரு கண்ணாடி போட்டுக்கிறோமோ இல்லையோ, அப்போ தான் பார்வை நன்னா தெரியும். அப்போ ஆளவந்தாருடைய அந்த அந்தகம் இருட்டை போக்குறதுக்கு திருவாய்மொழி உபதேசம் பண்ணார். பஞ்சநமஸ்காரம் பண்ணி வச்சு திருவாய்மொழியை சொல்லி கொடுத்து அப்புறம் தான் அழைச்சின்னு வந்தார், உடனே கூட்டின்னு வரல. அந்த ஆழ்வாருடைய வைபவம் அந்த ஸ்ரீ சூக்திகளை வச்சுண்டு சேவிச்சதுனால உண்மை புரிஞ்சது அவருக்கு. அதனால தான் சொல்கிறார், அகிஞ்சனஹா அனன்ய கதிஹி, நான் ஒன்றுமே இல்லாதவன், கதி இல்லாதவன் அப்படின்னார். உடனே சொன்னார் எம்பெருமான்கிட்ட, நான் எப்படி கடதேறது அப்படின்னார். தொத் பாதம் மூலம் அப்படின்னார், உன்னுடைய பாதத்தை நான் எப்படி பிடிக்கிறது அப்படின்னா, உன்னுடைய கருணை இருந்தால் ஒழிய முடியாது. அகிஞ்சனஹா அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றும் கிடையாது, நாதி இல்லாதவன், ஆனால் உன் திருவடி பிடிச்சிட்டேன், எனக்கு கிருப்பை பண்ணு அப்படின்னா அந்த நம்பெருமாள் உடனே ததாஸ்து சொல்லணுமா இல்லையா? பேசாமல் இருக்கார். உடனே சொன்னார், பிதாமகம் நாதமுனிம் விலோக்கியனர், நீ எனக்காக கிருப்பை பண்ண வேண்டாம், என்னுடைய தாத்தா இருந்தாரே நாதமுனிகள், பிதாமகர்னா தாத்தான்னு அர்த்தம். நாதமுனிம் விலோக்கியனர், என் தாத்தாவை பார். என் தாத்தா அப்பேற்பட்ட பக்தர், உன்னிடத்துல நேரில் பேசினவர், அதனால் அவருடைய ஒரு பேரை சொல்லி நீ என்னை கட்டாட்சம் பண்ணினாலொழிய எனக்கு கதி இல்லைப்பா அப்படின்னார். நம்பெருமாள் குளிர கட்டாட்சம் பண்ணி அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். அதிலேருந்து ஸ்ரீரங்கஸ்ரீயை ஏற்றுண்டு நிர்வாக காரியங்கள்லாம் பண்ணின்னு இருக்கார். நிர்வாக காரியங்கள்லாம் பண்ணின்னு இருந்தார். கிரந்தங்களும் அப்பப்போ எழுதுகிறார். அப்போது அவருடைய 5 சீடர்கள், பிரதானமாக சுவாமிக்கு பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பிகள்,
திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பிகள் இவாளெல்லாம் கூட இருந்து கைங்கரியம் பண்ணுறான். அப்போது ஆளவந்தாருக்கு அடுத்து இந்த பீடத்தை, ஏன்னா ஆளவந்தாருக்கு திருநட்சத்திரம் ஆயிண்டே இருக்கு, அதனால் அடுத்து நமக்கப்புறம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை உத்தாரணம் பண்ணுவது யார் அப்படிங்கிற கேள்வி. ஆனால் அதுக்கு நாதமுனிகளே அதுக்கு விடையும் சொல்லிட்டு போயிருக்கேன். ஏன் அப்படின்னாக்க நம்மாழ்வார் சரித்திரத்தில் பவிஷ்யத் ஆச்சாரியர்னு ஒரு திருமேனி எழுந்துருளை பண்ணி கொடுத்தார். யாரு? களியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆழ்வார் சொன்னார் இல்லையா? அந்த பூதம் யார் அப்படின்னா நம்முடைய ராமானுஜன். ஆழ்வாரே அப்போ கொடுத்துட்டார், மதுரகவி ஆழ்வார். அந்த திருமேனி பரம்பரை ஆராதிச்சுட்டு வரா. யார்? நாதமுனிகள் ஆரம்பித்தார். நாதமுனிகளுக்கு அப்புறம் மணக்கால் உய்யக்கொண்டார் ஆராதித்தார். அவர் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிட்டு ஒப்படைச்சு அவர் ஆராதித்தார். மணக்கால் நம்பி இவ்வளோ நாள் அவர் ஆராதனம் பண்ணி ஆளவந்தார்கிட்டையும் ஒப்படைச்சிட்டார். இப்போ ஸ்ரீரங்கநாதரையும் ஆராதிக்கிறார், ராமானுஜரையும் ஆராதிக்கிறார். அப்போ ராமானுஜர் ஆளவந்தாருக்கு சிஷ்யரா குருவா? எல்லாருக்கும் குரு ராமானுஜன் தான். ஏன்னா நாதமுனிகளுக்கே குரு ராமானுஜன். நாதமுனிகள் ஆராதிச்சிருக்காரு. அவர் அவதரிச்சது வேணா பின்ன இருக்கலாம், ஆனால் திருமேனி அவதரிச்சாச்சு, அப்போவே அவதரித்து நம்மாழ்வார் சொல்லியாச்சு. இனிமே வரப்போகிற கலியை உத்தாரணம் பண்ணுறதுக்கு வரப்போகிறார் பவிஷ்யத் ஆச்சாரியர். திருநாமத்தை சொல்லலைய வழிய ஒரு பெரிய மகான் வர்றார், அவருடைய திருமேனி இதுதான்னு கொடுத்துட்டார். அந்த திருமேனி தான் இன்றைக்கி நாம் சேவிக்கிறோம். ஆழ்வார் திருநகையில் ஆழ்வாருடைய வாயு மூலையில் இருக்கிற ராமானுஜ சதுர்வேதி மங்கலம்ங்கிறதான அந்த பிராகாரத்தில் அங்கே ஒரு ஜீயர் சுவாமி எழுந்தருளி இருக்கார், எம்பெருமானார் ஜீயர். அந்த திருமட்டத்தில் இன்றைக்கும் அந்த ராமானுஜர் இருக்கார். அவருக்கு இன்றைக்கும் ஆராதனங்கள் நடந்துட்டுருக்கு. ஆழ்வாரோடு அப்பப்போ அவரும் புறப்பாடு கண்டருளி இன்றைக்கும் நடந்துருக்கு. அப்போது அந்த பவிஷ்யத் ஆச்சாரியரோட திருமேனியை நாதமுனிகள் ஆராதித்து அப்படியே பரம்பரையாக வந்து ஆளவந்தாரும் ஆராதிச்சுன்னு இருக்கார். ஆனால் இவர் எங்கே அவதரிச்சிருக்காருன்னு தெரியல, அவருக்கு தேடிகிட்டே இருக்கார். அன்றைக்கி தான் அப்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு திவ்ய சொப்பனம் ஏற்பட்டது, ஒரு பிரகாசம் ஏற்பட்டது சொப்பனத்தில். ஏன்னா இவர் எதிர்பார்த்தவர் அவதரிச்சுட்டார் அன்னைக்கு. அதனால் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இன்றைக்கி விசேஷமான திருநாள், நாம் எதிர்பார்க்கிற ஆச்சாரியன் அவதரிச்சாச்சு அப்படின்னு கொண்டாடினார். அப்போது இப்போ அவதரிக்க போகிற அந்த ஆச்சாரியருக்கு நாம் ஸ்ரீசூக்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? இப்போ ஆளவந்தாருக்கு இருந்த ஞானம் அடுத்து வந்த சிஷ்யாளுக்கு இல்லை. அதனால் என்ன பண்ணினார்? 5 பேர்கிட்டையும் 5 விதமான பொறுப்புகளை கொடுத்தார். முதல் பொறுப்பு யாருக்குன்னா பெரிய நம்பிகளுக்கு. ராமானுஜரை திருத்தி பணிகொண்டு அவருக்கு பஞ்சசம்ஸ்காராதிகள் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு நியமனம். அடுத்ததாக பெரிய திருமலை நம்பி, அவர்கிட்ட திருக்கோஷ்டியூர் நம்பி, அவர் திருமந்திரார்த்தம் அவர்கிட்ட இருக்குது, அதை கொடுக்கணும்னு அவருக்கு நியமனம். பெரிய திருமலை நம்பியை கூப்பிட்டு அவருக்கு ராமாயணங்களை உபதேசம் பண்ணி ராமாயண காலக்ஷேபம் செய்து வைத்து அந்த ராமாயணத்தை சொல்லி கொடுக்கணும்னு அவருக்கு நியமனம். திருமாலை ஆண்டான்னு அழகர் கோவிலில் எழுந்தருளி இருந்தார், அவருக்கு திருவாய்மொழியை ராமானுஜருக்கு சொல்லி கொடுக்கணும், அத்தியனம் பண்ணி வைக்கணும்னு அவருக்கு நியமனம். திருவரங்க பெருமாள் அரையர்னு ஸ்ரீரங்கத்திலேயே பெருமாளுடைய அரையர் சேவையெல்லாம் பண்ணி கைங்கரி பண்ணிட்டு இருந்த திருவரங்க பெருமாள் அரையர் இடத்துல திருவாய்மொழிக்கு அர்த்த விசேடங்கள் காலக்ஷேபம் சாதிக்கணும். 5 விதமான பொறுப்புகளை 5 பேர்கிட்ட சொல்லி வச்சு அந்த ராமானுஜனை எதிர்பார்த்துட்டே காத்துருக்கார். இப்போ ராமானுஜன் அவதரிக்க போகிறார். கலியில் உத்தாரணம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு எம்பெருமான் அங்கே ஆலோசனை பண்ணிகிட்டே இருந்தான். ஏன்னா இவாளெல்லாம் அனுப்பிச்சு போகிறல, பெருமாள் இருக்கிற வேகத்துக்கு இவாளால் பண்ண முடியல. உடனே அங்கே பரியாலோசனை நடக்குது. ஆலோசனை கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு பெரிய ஆலோசனை நடந்தது. இந்த அவ்வளோ களி, அந்த துவாபர யுகத்தில் அவ்வளோ கஷ்டங்கள். ஒவ்வொருத்தராக வந்து அழ ஆரம்பிச்சுட்டா. பூமி தேவியே போய் அழ ஆரம்பிச்சுட்டா. பூமி தேவியே போய் எம்பெருமானே தாங்களையே, என்னால் எப்படியாவது நீர் இதுக்கு ஒரு மாற்று வழி சொல்லியே ஆகணும்னு உடனே பிரம்மாவுக்கு அசரீரி கேட்டது. கிருஷ்ணன் இப்போ எம்பெருமான் சொல்கிறார், நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்க போகிறேன், யாரெல்லாம் கைங்கரியம் பண்ணுறாளோ எல்லாரும் கிளம்புங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பிரம்மாவுக்கு அசரீரி கேட்ட உடனே பிரம்மா தேவர்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி எம்பெருமான்
கிருஷ்ணாவதாரம் பண்ண போகிறான், யாராருக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் ஆசை இருக்கோ அவள்லாம் அவதாரம் பண்ணுங்க, போங்க கீழே போங்க அப்படின்ட்டு. உடனே எல்லாரும் கோகுலத்தில் அங்கே இங்கேன்னு எங்கெங்கே கிடைச்ச இடத்துலலாம் அவதாரம் பண்ணால் கிருஷ்ணன் எங்கெல்லாம் கைங்கரியம் தன்னுடைய வைபவங்களை பண்ண போகிறானோ அந்தந்த இடங்கள்ல அவாவாளுடைய கைங்கரியத்துக்காக போய் அவதரிச்சான்னு அங்கே சரித்திரம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் நினச்சி வந்த காரியம் நடக்கலை. அவன் ஏதோ பஞ்சபாண்டாவாளுக்கு கிருப்பை பண்ணினா, ஏதோ பண்ணினானே வழிய கடைசியில் கீதையும் சொன்னான். நான் சொல்கிறத சொல்லி வச்சுட்டு போயிடுறேன், கேட்குறவா கேட்கட்டும் அப்படின்னு அதையெல்லாம் முடிச்சுட்டு அவனும் எழுந்துருளிட்டான். எம்பெருமான் நினைத்த மாதிரி காரியத்தை பண்ண முடியல, இந்த ஜீவன்களை பிடிக்க முடியல பெருமாளால். பெருமாளுக்கும் இவாளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. ஏன்னா அவன் தேவன், இவாள்லாம் மனுஷியார். பெருந்தெய்வத்தை போய் மனுஷியால் போய் நிற்க முடியுமோ? அதனால் ஒரு தொடர்பு இல்லை. அதனால தான் என்ன பண்ணினான், ஆழ்வார்கள் நினச்சா அவளால் முடியல, ஆச்சாரியர்களையும் ஆள வந்தார் வரைக்கும் அவன் நினச்ச மாதிரி கைங்கரியத்தை பண்ண முடியல. உடனே என்ன பண்ணினார், எம்பெருமான் தன்னுடைய விருப்பத்தை சொல்கிறார். இந்த கலியில் உத்தாரணம் பண்ணுறதுக்கு யார் கிளம்புறா அப்படின்னார். உடனே என்ன பண்ணினார், நம்முடைய ஆதிசேடன் முதல்ல வந்தார். அடியேன் கிளம்புறேன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா அவருக்கு சேஷம் அப்படின்னாலே அடிமைப்பட்டவன் அர்த்தம். கைங்கரியமே பிரதானம். சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மரவடியாம் நீல் கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பொட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு அப்படின்னு திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். இந்த சேஷனுடைய சுரூபத்தை அழகாக ஒரே பாசுரத்தில் சென்றால் குடையாம்னா, பெருமாள் கிளம்பிட்டா குடையாக போயிடுவாரான். அங்கே முச்சோன்னு மழை கொட்டுறது, இடிக்கிறது. வசுதேவர் கூடையில் எழுந்தருளை பண்ணிட்டு போயின்னு இருக்கார். இந்த குழந்தை மேலே கையை காலை ஆட்டின்னு இருக்கு. அப்போது யார் கொடை பிடிச்சாங்க? வசுதேவர் கூப்பிட்டாரா? அவருக்கு கவலையே படலை. அவருக்கு ஆக்ஞை தசமாம் கோகுலம் நயா, என்னை கொண்டு போய் கோகுலத்தை விட்டுடும் கட்டளை போட்டான். கிளம்பிட்டார் அவர். நன்னா மழையை கொட்டுறது. உடனே என்னாச்சுன்னா ஆதிசேடன் வந்து அங்கே கொடை பிடிக்கிறார். சென்றால் குடையாம், கோகுலத்துக்கு கிளம்பிட்டான் கண்ணன். அப்போ மழை பொழிகிறது. அங்கே கண்ணனுக்கு நனையாமல் இருக்கணுமேனு இவன் யாருமே கூப்பிடலை. கூப்பிடாமல் வந்து பண்ணுறவாளுக்கு தான் அடியார்கள்னு பேர், கைங்கரியம். அவனுக்கு தான் சேஷன்னு பேர், அடிமைப்பட்டவன். கூப்பிடாமல் சொல்லாமல் கைங்கரியம். இது எது என் பணி, ஏது என்னாது அப்படிங்கிறார். என்னோட பணி என்ன, என்னோட பணி காத்து கிடக்கணுமா எம்பெருமான இடத்துல, கேட்டு செய்யணும். அதான் சொல்கிறார் பெரியவாச்சான்பிள்ளை, கைங்கரியம் அர்ச்சித்தே பெற வேணும் அப்படின்னா. பிள்ளை லோகாச்சார் சொல்கிறார், கைங்கரியத்தை மாத்திரம் நாம் கேட்டு பெறணுமா. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாள் இடத்துல போய் கேட்கக்கூடாது. எனக்கு அதை கொடு இதை கொடு கேட்கவே கூடாது. அப்படி திமிராக நிற்கணுமா பெருமாள் இடத்துல போய். ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு திமிரு வேணுங்கிறார். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் எழுதுகிறார். என்ன திமிருன்னா, நீயா நானா பார்ப்போம். என்ன கஷ்டம் வந்தாலும் நான் கை தூக்க மாட்டாலாம். உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவன், வைஷ்ணவத்தில் ஒரு திட விஸ்வாசம் உள்ளவன், எம்பெருமான் திருவடியிலையும் ஆச்சாரியின் திருவடியிலையும் விஸ்வாசம் உள்ளவன், கழுத்தறுத்தாலும் எம்பெருமானே காப்பாற்றுன்னு கை தூக்க மாட்டானான். ஏன்னா அது அவன் கடமை, அவன் பார்த்துட்டு போகிறான். என்ன காப்பாற்றலைன்னா அது அவனுக்கு என்ன இழுக்கு, அது எம்பொறுப்பா என்ன. ஒரு பெரிய விவரத்தை போய் சரணாகதி பண்ணிட்டான், ஐயா என்னை காப்பாற்று அப்படின்ட்டு ஒரு தூரம் சொல்லியாச்சு. அவர் எல்லாம் சேஃப்டி பண்ணி பூட்டெல்லாம் போட்டு 10 காவலெல்லாம் போட்டு வச்சுருக்கார். அப்புறமும் போய் என்னை காப்பாற்றுவாரா, நாளைக்கு காத்தால சோறு போடுவாரா, அதான் வந்தாச்சு சொல்லியாச்சு கவனிச்சுட்டு இருக்கார். அப்புறம் என்ன, அப்படியே இல்லைன்னு நம்பணும், எஜமானரை நம்பணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம படைத்து நம்மை காத்து தன்னிடத்துல அடைச்சிக்கிற எம்பெருமானுக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாதா என்ன? அப்போது கை தூக்க மாட்டாலாம் ஸ்ரீ வைஷ்ணவர். அப்படி இருப்பாளாம், நிரத்தமாக இருப்பாளாம். நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர் உண்டு. அவருக்கு என்னாச்சுன்னா வியாதி, ராஜபிளவைன்னு ஒரு நோய் உண்டு. இப்போல்லாம் இல்லை, அது அந்த நாளில் உண்டு. நம்ம ஆளவந்தாருக்கே வந்தது. பின்னாடி முதுகில் பெருசாக பிளந்துருமா. அது பிளந்தாச்சுன்னா படுக்க முடியாது, உட்கார முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ரத்தம் வடிஞ்சுட்டே இருக்கும். அந்த ராஜபிளவைன்னு வந்த உடனே சிஷ்யாலாம் சொன்னாலாம், எம்பெருமான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிப்போம், அதுக்காக அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், சேவாகாலம் பண்ணுவோம், இல்லை அதுக்கு என்ன ரக்ஷா மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி சாந்தி பண்ணிப்போம், இப்படி எதெல்லாம் சொன்னாராம். எதுக்கும் அவர் மெசியலை. கடைசி பட்சமாக சரி எல்லாம் வேண்டாம், சாந்தி கர்மா வேண்டாம், பரிகாரம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நம்பெருமாள் இடத்துல போய் தேவர் போய் சொன்னால் நம்பெருமாள் செய்ய மாட்டாரா?
எனக்கு இந்த வியாதியை சரி பண்ணணும்னு ஒரு வார்த்தை நீர் சொல்லுமே அப்படின்னார். அது அவசியம் இல்லை. இது அவனுடைய சரீரம், அவனுடைய ஆத்மா. ஏன்னா நம்ம அந்த அஷ்டாட்சரத்தோட அர்த்தமே அதானே, நான் எனக்கு அல்ல அவனுக்குரியவன், நமஹா நமம அப்படின்னார். நான் என்னுடையவன் இல்லையே, அவனுடையவன். நான் அவன் சொத்துன்னா அவன்னா கவலைப்படணும். ஒரு பிளாட்டு வாங்கி போட்டோம்னா பிளாட்டு கவலைப்படுமா? நாமன்னா போய் பார்த்து வேலி போட்டு அப்பப்போ எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்போம். அது உடையவனோட கவலைன்னா சொத்தோட கவலையா? சொத்து அது வாட்டுக்கு இருக்கும். அதனால் சொல்கிறார், நம்பிள்ளை சொன்னார், அது வழக்கம் இல்லை அப்படின்ட்டார். அதே மாதிரி நிரந்தமாக இருப்பாளாம், கை தூக்க மாட்டாளாம். அப்படி இருக்கணும்னு ஸ்ரீ வைஷ்ணவன். அதனால் கைங்கரியம் எப்படி இருக்கணும்னா அர்த்தித்தே பெற வேணும்னா எதுக்கும் கை தூக்கக்கூடாது. ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் கை தூக்கணும். பெருமாள் என்னென்ன எனக்கு கைங்கரியம் கொடு, உனக்கு நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கைங்கரியத்தை பிரார்த்திக்கணுமா? என்ன கைங்கரியம்? எதுவான திருமாலை எடுக்கை திருவிளக்கிறைக்கை அப்படின்னார். திருமாலை கட்டுறதும் திருவிளக்கு போடுறதும் கோயிலை சுற்றி பண்ணுறதும் பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணுறதும் திருவாராதனம் பண்ணுறவாளுக்கு கூட இருந்து கைங்கரியம் பண்ணுறதும், ஏதோ ஒன்றால் என்ன முடியுமோ நீ செய். கைங்கரியம் அர்த்தித்தே பெற வேணும்னார். அதனால தான் நம்முடைய ஆதிசேடன் தான் அதுக்கு உதாரணமாக. அவர் எப்போ பார்த்தாலும் எம்பெருமானை நோக்கியே இருப்பாராம். அதைத்தான் ஆழ்வார் சொன்னார், சென்றால் குடையாம்னர். எம்பெருமான் கிளம்பிட்டார், ரெடியாக காத்துன்னு இருப்பாராம், குடையாக வருவாராம். சரி, எம்பெருமான் எழுந்துருள போகிறார்னா சிம்மாசனமாம், அந்த ஆசனம் போட்டிருக்காளே அப்படியே வாழை சுருட்டின்றார். கிடு 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 மெத்துன்னு இருக்கும். நம்மளாம் தொட்டு பார்த்ததில்லை, சொல்லுவா எல்லாம் மெத்து மெத்துன்னு இருக்கும். ஏன்னா ஆண்டாள் சொல்கிறா, மெத்தன்ன பஞ்சசயனத்தின் மேலேறி. பஞ்சசயனம்னு 5 குணம் வேணுமா படுக்கைக்கு. மெத்துன்னு இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும், சுத்தமாக குளிர்ச்சியாக இருக்கணும், வாசனையாக இருக்கணும், உயர்ந்ததாக இருக்கணும், பல பல பலன்னு இருக்கணும் அப்படின்னு 5 விதமான குணம் சொல்கிறா ஆண்டாள். அது நம்ம ஆதிசேடனை தவிர யாருக்கும் கிடையாது. நம்ம படுக்கையெல்லாம் அழுக்காயம் விளவிலேர்னு இருக்குன்னா அந்த அந்த உடம்பு அப்படி பெரட்டிட்டா கீழே பூரா வெள்ளையாக இருக்கும் இல்லையா? மேலே கலர் இருந்தாலும் உள்பக்கம் வெள்ளையாக தான் இருக்கும். வெளுப்பாக இருப்பாராம், சாஃப்டாக இருப்பார் இல்லையா? மெத்து மெத்து மெத்துன்னு எலும்பு கிடையாது இல்லையா? அதனால் சாஃப்டாக இருப்பாராம். அப்புறம் என்ன வாசனையாக இருக்கண்ணா, இங்கே ஏதோ வாசனை வந்து ஏதோ வந்திருக்கு போல் இருக்கே. அந்த மல்லிகைப்பூ புதர் தாளம்பூ புதருக்குள்ளே தான் சுவாமி எப்பயும் இருப்பார். அதனால் அந்த வாசனைகள் பூரா இருக்கும். அந்த கம்மன்னு எப்போ பார்த்தாலும் பல 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 பலன்னு இருப்பார். உயர்ந்ததான வஸ்து இல்லையா? யாரும் கிட்டக்க போக முடியாது. இப்படி படுக்கை அவனுக்கும் கிடையாது லோகத்தில், எம்பெருமான் ஒருத்தனுக்கே. அதனால் அந்த படுக்கையில் இருந்தால் சிங்காசனமாம், ஆசனமாயிடுவார். பெருமாள் நடந்தால் மரவடியாம், பெருமாளுடைய பாதுகையே அவர் ஆயிடுறார். உடனே திருப்பார்கடலில் சயனிச்சுன்னு இருக்காரு. அங்கே பெரிய திருப்பார்கடல், பெரிய இடம். அங்கே யார் விளக்கு போடுறது அப்படின்னா பூம்பொட்டாம் புல்கும் அணையாம் அப்படின்னார். எம்பெருமான் சயனிச்சுண்டா படுக்கையாகவும் ஆறார், புல்கும் அணையாம்னா. ஒரு குழந்தைய நாம் எப்படி சுற்றி பெட்டெல்லாம் போட்டு இந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் திரும்பினாலும் அதுக்கு எப்படி இது பண்ணி வச்சுருக்கோமோ, பெருமாள் இப்படி பிறண்டா அப்படி தூக்கி காமிப்பாராம். இப்படி அந்த வாழை அந்த உடம்பை அப்படியே அந்த பேலன்ஸ் பண்ணுவாராம், சரி பண்ணிகிட்டே வருவார். ஏன்னா கடல் அலை ஆடிகிட்டே இருக்குமோ இல்லையோ, அலையில் பெருமாளுக்கு ஆடிகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அலைக்கு தகுந்த மாதிரி அவர் பெருமாள் அசையாமல் ஒரே சமயமாக அவருக்கு எப்படி சுகமோ அப்படி சயனிச்சுக்கிற மாதிரி தன் திருவுடம்பை அப்படி கொடுப்பாராம். புல்கும் அணையா, ஒரு குழந்தையை எப்படி அரவணைச்சு நாம் வச்சுருக்கோமோ எம்பெருமான் அப்படி அரவணைச்சு வச்சுருப்பாராம். அதுக்கு தான் அவருக்கு அரவணைன்னே பேர், அரவணைத்து வைத்திருக்கார். அப்பேற்பட்டதான ஒரு படுக்கை. பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்கரவுன்னு ஒரு விளக்கும் அவர் தான். அணையாம் அணி விளக்கு அப்படின்னார். என்ன விளக்கு? அங்கே தீபம் என்ன விளக்கு? திரி போட்டு எண்ணெய் விட்டா ஏத்துறா இல்லை. அந்த பனாமண்டலம்னு தலை இருக்கும் இல்லையா? ஆதிசேடனுக்கு எவ்வளோ தலை, ஆயிரக்கணக்கான தலைகள். ஆயிரக்கணக்கான தலைகள்லாம் அந்த ஒவ்வொரு தலையிலும் ஒரு மணி ரத்னம் இருக்கும். நாகரத்னம்னு சொல்கிறோமோ இல்லையா? அந்த ரத்னம் இருக்குமா? அந்த ரத்னம் ஆயிரக்கணக்கான ரத்னம் இருந்தால் என்ன ஆகும்? சீரியல் லைட் போட்ட மாதிரி பல பல பளிச்சுன்னு இருக்குமோ இல்லையா? அத்தனை ரத்னங்களும் சேர்ந்து அப்படி தீபம் போட்ட மாதிரி இருக்கான். அதனால் யாரும் போய் ஏற்ற வேண்டாம், அணையாத ஒரு விளக்கு ஆதிசேடன். அதனால் இத்தனையுமாக இருக்கார். எம்பெருமானுக்கே சேஷப்பட்டதுனால அவருக்கு சேஷன்னு பேர். ஆதிசேடன் முதல் கைங்கிரியவரர் அவர் தான். அதனால் ஆதிசேடன், ஆதின்னா என்ன? முதல், ஆரம்பம்னு அர்த்தம்.
ஆரம்பத்தில் கைங்கரியம் யார் பண்ணினார்? இவர் தான். முடிவு யார்? அவர் தான். ஏன்னா பெருமாளை விட்டு பிரியவே மாட்டார். மித்தவாளுக்கெல்லாம் என்னாச்சுன்னா, கோவிலில் கூட இவா வெளியில் இருக்கா, அதுக்கப்புறம் கருடன் இருக்கார், விஸ்வக்சேனர் அங்கே இருக்கார். இவா எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க. எம்பெருமான் உள்ளே இருக்கான். பரமபதத்துலேயும் இப்படி தான். பரமபதத்தில் ஆதிசேடன் மேலே பெருமாள் தேவிகளோடு அப்படி விழித்திருப்பார். அடுத்த அங்கணத்தில் துவாரபாலகால் நிற்பா ஜெய விஜயார். அப்புறம் தான் கருடன் இருப்பார் வெளியில். கருடனுக்கு அந்த பக்கம்தான் விஸ்வக்சேனர். அப்புறம் பரிவாரங்கள்லாம் இருப்பாள். பல கோடி பரிவாரங்கள், ஒவ்வொருத்தருக்கும் கோடி கோடி பரிவாரம். அப்படி பரிவாரங்கள் இருப்பாள். ஆனால் இந்த ஆதிசேடன் மாத்திரம் என்னென்னா எப்பவும் அந்தரங்க கைங்கரியம். பெருமாளும் பிராட்டியும் தம்பதிகள் தனியாக இருக்கும்போது யாராவது கூட இருக்கலாமோ? ஆனால் ஆதிசேடன் இருப்பார். அவருக்கு மாத்திரம் அந்த உரிமை உண்டு. பெருமாளும் பிராட்டியும் என்ன பேசுகிறா, என்ன பண்ணுறா, எல்லா ரகசியம் கருடனுக்கு கூட தெரியாது, விஸ்வக்சேனருக்கும் தெரியாது. பெரும்பாலும் பிராட்டி என்ன பேசுகிறா, அவள் என்ன நிர்வாகம் பண்ணுறான்னு அத்தனையும் தெரியும். அதனால தான் ஆதிசேடன்னு பேர். அவர் கிளம்பினாராம், அடியேன் போகிறேன் அப்படின்னார். ஏன் அப்படின்னாக்கா, எம்பெருமானை பற்றி சொல்லணும். கைங்கரியத்தில் அவருக்கு நிரந்தமாக உள்ளவர். ஏன்னா பூர்வ அவதாரங்களில் பார்க்குறோம். அனந்த பிரசமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்திருதீயஸ்து கலோ கஷ்டித் பவிஷ்யதி அப்படின்னு பாகவத ஸ்லோகம். அனந்த பிரதம் முதல் ரூபம் ஆதிசேட ரூபம். ரெண்டாவதாக லக்ஷ்மணனாக அவதரித்தார். மூணாவதாக பலராமராக அவதரித்தார். கலியில் என்னவா அவதரிக்க போகிறார்? கலவு கஷ்டித் பவிஷ்யதி. இந்த கைங்கரியம் அப்படி இருக்கான். ஏன்னா ஒவ்வொரு அவதாரத்துலேயும் பார்த்தா லக்ஷ்மண அவதாரத்தில் ராமரையே கதறடிச்சு விட்டார் லக்ஷ்மணன். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்னமோ பண்ணினார் ராமர். அத்தனை பேருக்கும் கைங்கரியம் பண்ணவா, அத்தனை பேருக்கும் பிரத்யுபகாரம் பண்ணிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் பரிசு கொடுத்தார் பட்டாபிஷேகத்தின் போது. கடைசியில் ஹனுமாருக்கு என்ன பண்ணுறதுன்னா தன்னையே கொடுத்தார். அப்படி ஹனுமார் சேர்த்து பிடிச்சி விட்டாராம். ராமனோட ஆலிங்கனம் யாருக்குமே கிடையாது. சீதாதேவிக்கு, கௌசல்யா அம்மாவுக்கு, குஹனுக்கு, இவளுக்கு தான் ரொம்ப செலக்ட் பண்ணி தான் ராமன் கட்டி பிடிச்சிக்கிறதுங்கிறது. கிருஷ்ணாவதாரம் தான் வந்தவா போனவாளுக்கெல்லாம். ராமாவதாரத்தில் அப்படி இல்லை. அப்போது என்ன பண்ணார், அந்த ஆலிங்கனம் தான் விசேடம். ராமாவதாரத்தில் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சார். நம்ம ஹனுமாரை பார்த்த உடனே இவருக்கு என்ன கொடுக்கறது அப்படின்னார். உடனே ஆலிங்கனம் பண்ணிட்டாராம். எப்போ எல்லா ஆலிங்கனத்துலேயும் என்ன வழக்கம்னு கேட்டாக்கா, எல்லாரும் இப்படி இருப்பா. ராமன் அப்படி கட்டிப்பார். ராமன் தன்னிடத்துல அணைச்சிப்பார். ஆனால் நம்ம ஹனுமார் ரொம்ப சாமர்த்தியமானவர். என்ன பண்ணார், ராமர் அப்படி வந்து இப்படி தான் நிற்கணும். ஹனுமார் இப்படி நிற்கலை, இப்படி சேவிச்சுட்டு இருந்தார். ஹனுமார், உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என்னையே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னார். உடனே ராமன் இந்த ஆலிங்கனம் பண்ணின உடனே ஹனுமார் என்ன பண்ணார், அப்படி போட்டு கையை கோர்த்துட்டாராம். இனிமேல் ஹனுமார் விட்டால் தான் ராமர் எல்லாருக்கும். அதனால தான் ராமன் ஹனுமாருக்கு கட்டுப்பட்டு இருக்கார். எங்கெல்லாம் எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருத்தம ராமான்னு சொன்னால் அங்கே ஹனுமான் பிரத்யக்ஷ. ராமன் வராரோ இல்லையோ, ஹனுமான் வந்து அங்கே நின்றுடு வரான். அப்படி சர்வஸ்வத்தையும் கொடுத்தார். அடுத்து திரும்பினார், லக்ஷ்மணர் இருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஏன்னா ஹனுமார் பண்ண உபகாரத்துக்கு தன்னையும் கொடுத்தாச்சு. இன்னும் கொடுக்க ஒன்றுமே இல்லை ராமனுக்கு. லக்ஷ்மணரை பார்த்தார், அழுகிய வந்துருத்தார் ராமனுக்கு. ஏன்னா ஹனுமாரை காட்டிலும் லக்ஷ்மணன் தான் கைங்கரியத்தில். ஹனுமார் வந்து பாதியில் தானே வந்தார். ஹனுமாருடைய கைங்கரியம் உசத்தி தான். ஹனுமார் இல்லைன்னா ராமாவதாரம் பூர்த்தி ஆகியிருக்காரு. ஆனால் லக்ஷ்மணர் இல்லைனாலும் சிறப்பு இருந்திருக்காது. ஏன்னா லக்ஷ்மணன் கூடவே பிறந்த அவதரிச்சிருக்கார். தொட்டியில் வரிசையாக போட்டிருக்கா 4 பேரையும். அது அவதாரம் பண்ணது ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகன். அப்படி தான் அவதாரம் வரிசை கிரமம். அப்படி தான். ராமனுக்கு அடுத்து பிறந்தது பரதன் தான். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ராம லக்ஷ்மண பரதனை 3ஆவதாக போட்டாச்சு அங்கே. ஏன்னா கத்தின்ண்டே இருக்கான். இந்த குழந்தை கத்தின்ண்டே இருக்குது. லக்ஷ்மணன் தொட்டியில் வீல் வீல் வீல்னு கத்துறது. என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. ஒருத்தராலும் ஒன்றும் பண்ண முடியல. வசிஷ்டரே வந்துட்டார். வசிஷ்டர் வந்து என்னமோலாம் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் தான் தோணித்து, இரு கொஞ்சம் பொறுமையார், முதல்ல இந்த தொட்டியில் மாற்று அப்படின்னார் வசிஷ்டர். இந்த பரதனை இந்த பக்கம் விடு, லக்ஷ்மணனை ராமன் பக்கத்தில் போடுனார். தொட்டியில் மாற்றினா அப்பையும் அழுக நிற்கலை. உடனே வசிஷ்டர் பார்த்தார், ஒரே தொட்டியில் தூக்கி போடு அப்படின்னார். ராமனோட போட்டு அடுத்த க்ஷணம் கப்புன்னு ஆயிடுச்சு. ஒரே சிரிப்பு. அப்போ பிறந்த குழந்தை.
அப்போ என்னாச்சுன்னா ராமனை விட்டு க்ஷண நேரமும் பிரியக்கூடாது சங்கல்பம் நம்முடைய அனந்தன். ஏன்னா லக்ஷ்மணர் யார்? ஆதிசேஷ அம்சம். ஆதிசேடனே லக்ஷ்மணனை அவதரித்தார். அப்போது முதல்ல ஆதிசேஷாம்சம், ரெண்டாவதாக லக்ஷ்மணனை அவதரித்ததுலேருந்து ராமன் கூடயே இருந்தார். எப்போ பார்த்தாலும் ராமனை விட்டு பிரிய மாட்டார். கல்யாணம் ஆனதே எத்தனை நாள் இங்கே மனைவியோடு இருந்தான்னா இல்லவே கிடையாது, இங்கேயே நின்றுருப்பான். ராமன் பார்த்து போயேண்டா அப்படிம்பார், அடியேன் அப்படி நின்றுட்டே இருப்பாரான். அப்புறம் ராமன் அந்தப்புறத்துக்கு போய் கதவெல்லாம் சாத்தி, நான் சயனிச்சுக்கு போகிறேன், நீ போகலாம். போனதுக்கப்புறம் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே அவர் அந்தப்புறத்துக்கு போவாராம். இப்படி லக்ஷ்மணர். அப்புறம் என்னாச்சுன்னா ராமன் காத்தால விஸ்வரூபம் திறந்தா வாசலில் நின்றுருப்பான். அண்ணாவை எதிர்கொண்டு அழைக்கணும். எப்போ தூங்குறார் எப்போ வராருன்னே தெரியாது. அப்படி ஒரு கைங்கரியம். கடைசியில் என்னாச்சு, வனவாசம் கிளம்பினார். அவள் பாவம், அவர்கிட்ட சொல்லிட்டாவது போகலாமோ இல்லையா, ஆத்துக்காரின்னு ஒரு தீர்க்கால சொல்லக்கூட இல்லை. அவர் காட்டுக்கு போகிற விஷயமே தெரியாது அவளுக்கு, இவா சொல்லி தான் தெரியும். என்னடா ஆத்துக்கார்ட்ட கிளம்பலாம், ஆத்துக்கார்ட்ட சொன்னேன்னு கேட்கக்கூட விடலை இவரை ராமரை. ஆத்துக்கார்ட்ட சொன்னேன், ஆத்துக்காரிட்ட கிளம்பலாம் அடியேன் அப்படின்ட்டாரான். அப்படி ஒரு கைங்கரியம். ஏன்னா எங்கேயாவது விட்டுட்டு போயிட போகிறாரே, உனக்கு அந்த தர்மம் இருக்குது இந்த தர்மம் இருக்குது, மனைவியை காப்பாற்றணும். ஏன்னா ராமன் தர்மத்தை சொல்ல ஆரம்பித்தாருன்னா பெரிய உபன்யாசம் பண்ணுவார். அதனால் சொல்ல விட்டாக்கா அப்புறம் அவர் சொல்கிறத கேட்க வேண்டியிருக்கும்னு ராமனை பேச விடவே மாட்டார். அடியேன் கிளம்பலாம். அப்படி ஒரு கைங்கரியம். ஒரு க்ஷணம் கூட தூங்காமல் அப்படி கைங்கரியம் பண்ணாராம். அண்ணாவுக்கு வேண்டியதெல்லாம் கையில் எடுத்துட்டு அப்படி ராமாயணம் கேட்டாக்க லக்ஷ்மண சுவாமியோட அந்த ஒரு வைபவம் தனியாகவே சொல்லணும். அப்படி ஒரு பாத்திரம் லக்ஷ்மண சுவாமி. கைங்கரியமே பிரதானம். அதனால் லக்ஷ்மணர் அப்படி பார்த்த உடனே ராமருக்கு ஒரு அழுகையே வந்திருக்கா. இவனுக்கு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உடனே அடுத்து சொன்னார், இனிமேல் அடுத்த அவதாரத்தில் இவர் அண்ணனாக அவதரிக்க பண்ணி நாம் தம்பியாக இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தான் அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் அவரை பலதேவதாக அவதரிக்க பண்ணினார். அப்போது என்னாச்சு, ஆதிசேடன் முதல்ல இந்த பிரம்மா சொன்னார் இல்லையா, சொன்ன உடனே கைங்கரியத்துக்கு கிளம்பிட்டார். அவர் தான் பலதேவராக அவதரித்தார். கிருஷ்ணனாக எம்பெருமான் அவதரித்து அந்த ராமாயணத்தில் விட்ட கைங்கரியத்தை இங்கே பூர்த்தி பண்ணார். ஏன்னா அங்கே லக்ஷ்மணனாக இருக்கிறச்சே ஆதிசேடன் என்ன பண்ணாரோ அதை பூரா கிருஷ்ணன் இங்கே பண்ணினான். காத்தால் எந்திருந்த உடனே திருவடியை தொட்டு சேவிச்சு அண்ணாவுக்கு பாதெல்லாம் அமுக்கி விட்டு பலதேவருக்கு எல்லாம் பண்ணி ஏதாவது சொன்னால் அடியேன், அதுக்கு மேலே ஏதாவது கேட்டேன், நீ யார்ரா? நான் பலதேவன் தம்பி அப்படின்பாரான். நான் யசோதா பிள்ளை, நான் நந்தகோபர் பிள்ளை, அதெல்லாம் சொல்ல மாட்டான். நான் கண்ணன். நீ யார்ரா? நான் பலதேவன் தம்பி அப்படின்னு. அது எப்போ அப்படின்னா கிருஷ்ணன் நல்ல காரியம் பண்ணும்போது அப்படி சொல்லுவானா. இந்த திருடி சேட்டையெல்லாம் பண்ணுறச்ச எவன்டாது அப்படின்னா நான் தான் கண்ணன் அப்படிம்பான். ஏன்னா அண்ணாவுக்கு அவமரியாதை வந்துடக்கூடாது. நான் பலதேவன் தம்பின்னா, நீ பலதேவன் தம்பி நீ இப்படி திருடுறியா அப்படின்னு கேட்டுருவாளே, என்ன திருடுறியாடா? அந்த சமயத்தில் மாத்திரம் நான் கண்ணன் அப்படிம்பானா. ஆனால் நல்ல வீர சரித்திரங்கள்லாம் பண்ணி அந்த சம்ஹாரங்கள்லாம் பண்ணி கோவர்தனங்கள்லாம் தூக்கி இப்படி லீலைகள்லாம் பண்ணுறச்ச அப்படி பார்த்தா நான் பலதேவன் தம்பி அப்படிம்பான். அப்போ அண்ணாவுக்கு பெருமை ஏற்படுத்தணும் அப்படின்னே கிருஷ்ணாவதாரம். அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு அவதாரம் கிருஷ்ணாவதாரம். அங்கே ஆதிசேடனை தனக்கு அண்ணனாக பண்ணி அந்த கடனை தீர்த்துண்டாராம் பெருமாள். அப்போ அந்த ஆதிசேடனும் கைங்கரியமே பிரதானமாக அங்கே அவதரித்தார். அதனால் மூணாவது எப்படி அவதரிக்க போகிறார் பாகவதத்தில் கேட்குறார் சுகபிரம்மம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ரஸ்திருத்தீயஸ்து கலவு கஷ்டித் பவிஷ்யதி. இந்த களியில் எப்படி அவதரிக்க போகிறார், எங்கே அவதரிக்க போகிறார், என்ன பண்ண போகிறார், அதுக்காக காத்துருப்போம் அப்படின்னு இங்கே சொன்னார். அதுதான் அங்கே பாகவதத்துலேயும் சொல்கிறது. பாகவதத்தில் தாமிரபர்ணி நதீயத்திர கிருதமாலாபயஸ்வனி காவேரீஜ மகாபாகா பிரதீதீச்ச மகாநதி கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணா அப்படின்னார். இந்த களியை போக்குறதுக்கு நாராயணபரர்களான அடியார்கள் ஹரிதாசர்கள் அவதரிக்க போகிறார்கள் அப்படின்னு பாகவதத்தில் சொன்னார். பாகவதத்தில் சொன்ன உடனே தாமிரபர்ணி நதி எத்திரன்னு முதல்ல எங்கே அவதரிக்க போகிறார் அப்படின்னு அங்கே கேள்வி கேட்ட உடனே முதல்ல சொல்கிறார் தாமிரபர்ணி நதி எத்திர அப்படின்னார். தாமிரபர்ணி நதிக்கரையில் அவதரிக்க போகிறார். தாமிரபர்ணி நதிக்கரையில் யார் அவதரிச்சா அப்படின்னா அங்கே நம்மாழ்வார் அவதரித்தார்.
அங்கே தான் ராமானுஜர் அவதரித்தார். எப்படி அவதரித்தார்? ஸ்ரீபெரும்புதூரில் தான் ராமானுஜர் அவதரித்தார். தாமிரபரணியில் எங்கே அவதரித்தார் அப்படின்னா, ஸ்ரீபெரும்புதூரில் அவதரிக்க முன்னே திருமேனியாக இங்கே தாமிரபரணி நதியை காய்ச்சினார் மதுரகவி ஆழ்வார். ஜலத்தை காய்ச்சின உடனே முதல்ல வந்த திருமேனி யார்? ராமானுஜர். அப்போ முதல் அவதாரம் நமக்கு தான், நாம் கிட்டக்கையே இருக்கோம். அப்போ தாமிரபரணி எவ்வளோ உயர்ந்தது, நாம் நித்தியம் அதை தானே குடிச்சுன்னு இருக்கோம். அப்போ நம்மளை விட பாக்கியவான் யார்? எம்பெருமானார் திருமேனிப்பட்ட ஒரு ஜலம் இன்றைக்கி நமக்கு இங்கேயும் கூட வருதே இல்லையா? போய் ஜலம் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, நமக்கே இங்கேயே வருதே தாமிரபரணி. இப்போ தாமிரபரணி எவ்வளோ உயர்ந்த நதி, பாதுகாத்து வச்சுருக்கோமா? ரொம்ப கேவலமாக இருக்குது சொல்கிறதுக்கு. சாக்கடையெல்லாம் உள்ளே விட்டு நதியை மதிக்க தெரியல நமக்கு. அப்புறம் எப்படி நமக்கு கதி கிடைக்கும்? இனிமேலாவது முடிச்சுட்டு எல்லாரும் செய்யணும். நமக்கு என்னன்னு நாம் இருக்க போய் தான் யாராரோ என்னென்னமோலாம் அவள் சுயலாபத்துக்காக, சில பேருடைய லாபத்துக்காக புண்ணிய நிதிகள்லாம் கெட்டு போயின்னு இருக்கு. நமக்கெல்லாம் அந்த உத்வேகம் வரணும். சன்னதிகளை காப்பாற்றணும், அங்கே நடக்கிற தப்புகளெல்லாம் நாம் கண்டிக்கணும். இந்த மாதிரி நதிகளை போற்றணும். அங்கங்கே இருக்கிறவா நம்மக்கிட்ட இருக்கிற நதிகளை சமிருத்தியாக பார்த்துட்டா எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துக்க முடியாது, எல்லா பொறுப்பையும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு குரலாவது கொடுக்கலாமோ இல்லையோ? இப்போ தான் என்னென்னமோலாம் கையில் வச்சுன்னு இருக்கமே, ஒரு இது தட்டினா போயிட்டு போகிறது. ஒரு 1,00,000 பேர் அப்படி தட்டினோம்னா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குமா இல்லையா? ஏன் நம்ம செய்யலை? தாமிரபரணி ஏன் நம்மளால் காப்பாற்ற முடியல? பண்ணணும். அப்படி இந்த சமயத்தில் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் சொல்ல வேண்டிய சொல்லித்தான். ஏன்னா நம்ம ராமானுஜன் அவதரித்த ஒரு புண்ணிய நதி கெட்டு போயின்னு இருக்கு. அதை நாம் எல்லாம் அதை மனசில் வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணணும். சின்ன சின்னதாக பண்ணால் சிறு துளி பெருவெள்ளம்னு ஏதோ ஒன்று ஆகும். எம்பெருமானார் 1000வது வருஷத்துக்கு ஏதோ ஒன்று நாம் பண்ணணும். அப்போது முதல்ல எங்கே எம்பெருமானார் அவதரிச்சார்னா தாமிரபரணி. அதை தான் பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்கிறார். தாமிரபரணி நதி எத்திர. அடுத்ததான் கிருதமாலா பயஸ்வினின்னு ஆழ்வார்கள், மித்த ஆழ்வார்கள் அவதரித்த நதியெல்லாம் சொல்கிறார். அப்புறம் தாமிரபரணி நதியில் தான் பவிஷ்யத் ஆச்சாரியர்னு முதல்ல ராமானுஜன் அவதரித்தார். அப்போது நாராயண பராயணகான்னு அதைத்தான் ஆழ்வாரும் புளிக 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 பாசுரத்தில் கடல்வன் நாராயண பராயணகா தான் இங்கே கடல்வண்ணன் பூதங்கள் தமிழ் படுத்துகிறார். எப்போவுமே வேதமும் இதிகாசம் புராணங்களைத்தான் ஆழ்வார்கள் அப்படியே தமிழ் படுத்தி நமக்கு கொடுத்துருக்கா. புதுசாவா எதுவுமே சொல்லலை, சொல்லவும் மாட்டா. பேசித்தே பேசலெல்லாம் பெருமை ஒன்று உணரலாகாதுன்னு தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா? வேதம் என்ன சொல்லித்தோ அதைத்தான் ஆழ்வார்கள் சொல்லுவாள். ஆழ்வார்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் ஆச்சாரியர்கள் சொல்லுவாள். ஆச்சாரியர்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் தாசர்கள் எல்லாம் சொல்லுவாள். தாசர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாமும் சொல்லணும். நமக்கா எதுவும் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அந்த ஞானமும் கிடையாது, நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியாது. நாம் ஏதாவது பண்ணினோம்னா அதில் நிறைய குறைபாடுகள் தான் இருக்கும். அதனால் அவள் பண்ணி வச்சதை நாம் அனுஷ்டானம் பண்ணினாலே போகிறோம். அதான் சொல்கிறா தாமிரபரணி நதி எத்திரேன்னு அங்கே முதல்ல அவதரித்தார். இந்த கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாட போகிறது அப்படின்னு ஆழ்வாருடைய அந்த கனவு, ஆழ்வாருடைய மங்களாசாசனம் இப்போ நிறைவேற போகிறது. ஆதிசேடன் அங்கே கிளம்பினாராம். எம்பெருமான இடத்துல சொல்கிறார், அடியேன் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னாராம். எம்பெருமானுக்கு சந்தோஷம். ஏன் அப்படின்னாக்கா, யாரையோ அனுப்பிச்சோம் அப்படின்னாக்கா அவள் சொல்ல தெரியாமல் என்னத்தையே சொல்லிட்டு வந்துட்டான்னா கஷ்டம். ஆதிசேடனுக்கு என்ன சொல்ல தெரியும் அப்படின்னா, எம்பெருமானுடைய ரகசியங்கள் பூரா அவருக்கு தானே தெரியும். இப்போ தானே சொன்னோம், கருடனுக்கு தெரியாது. கருடன் என்ன பண்ணுவார்னா, பெருமாள் எங்கேயாவது கிளம்ப போகிறார் அப்படின்னா உடனே விஸ்வக்சேனருக்கு ஆக்ஞை வரும். ஆதிசேடன் கூப்பிடுவார், ஓய் விஸ்வக்சேனர், பெருமாள் கிளம்ப போகிறார், கருடனை தயார் பண்ணும். உடனே விஸ்வக்சேனர், கருடன் சுவாமி பெருமாள் எழுந்தருள போகிறார், நீர் தயாராகலாம் அப்படின்னு உடனே அங்கே இருந்திருக்க நித்தியசூரி பரிவாரங்கள்லாம் கருடனுக்கு திருவாபரணங்கள்லாம் சாத்தி, மாலையெல்லாம் சாத்தி, தூப தீபங்கள்லாம் சமர்ப்பித்து ரெடியாக அப்படி உட்காந்துருப்பாரான். உடனே பெருமாள் கட்டியங்கள்லாம் சாதிக்க, கதிரொலி தீபம் கலசமுடன் ஏந்தி செதிரலமங்கேர்த்தான் வந்து திருகொள்ளன்னு ஆண்டாள் சொன்ன பிரகாரம் அங்கே நடக்குமா. அப்படி எல்லாரும் அப்சரஸ்திரிகள்லாம் கையில் தீபம் கும்பங்கள்லாம் வச்சுட்டு ஜெயஹோ ஜெயஹோன்னு கெட்டியம் சொல்ல, வேதங்கள்லாம் விண்ணப்பம் பண்ண, பெருமாள் அப்படி ஆதிசேடன்லேருந்து அப்படி விஸ்வக்சேனர் கை காமிக்க, விஸ்வக்சேனரோட அந்த கையில் பாதத்தை வச்சு அப்படி குதிப்பாராங்க கீழே. உடனே கையை பிடிச்சின்னு அழைச்சின்னு வருவாராம் விஸ்வக்சேனர். அழைச்சிட்டு வந்த உடனே கருடன் தயாராக இருப்பார். கருடன் மேலே எழுந்துருள்வர். உடனே கெட்டியங்கள்லாம் சொல்லி அப்புறம் அப்படி பறக்க ஆரம்பிப்பாராம். அது அவ்வளோதான் அவருடைய கைங்கரியம்.
அதுக்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணினார், எங்கே போனார், இங்கே போவார், அந்த காரியம் முடிஞ்சோடனே வந்துடுவார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த இடங்களில் கைங்கரியுமே ஒழிய, ஆனால் ஆதிசேடனுக்கு மாத்திரம் எம்பெருமான் எங்கே இருந்தாலும் கைங்கரியம், ஒரு க்ஷணம் கூட பிரிய மாட்டார். அதனால் என்னாச்சுன்னா எம்பெருமானுடைய ரகசியங்கள் பூர்த்தியாக அவருக்கு தான் தெரியும். ஒருத்தரை பற்றி சொல்ல வரணும்னா அவளை பற்றி உண்மை தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். சும்மா ஏதோ கட்டுக்கதை விட்டோம்னா என்றைக்கோ ஒரு நாள் கதை அவுந்துட்டுருக்கு, என்ன மூட்டை முடிச்சு பிரிஞ்சதுன்னா போச்சு. அதனால் எம்பெருமானை பற்றி உண்மை தெரிந்தவர் ஆதிசேஷன் ஒருவரே. அதனால் பெருமாளும் என்ன பண்ணினார், தைரியமாக நீர் கிளம்பலாம் அப்படின்னாராம். உடனே சொன்னார், அடியனுக்கு ஒரு வரம் அளிக்கணும் அப்படின்னார். என்ன அப்படின்னா, அடியன் பண்ணுற எந்த காரியத்தையும் தேவர் ஏற்றுக்கணும், இன்னொன்று அடியன் பார்த்து அனுப்புகிற யாரையும் விசாரிக்கக்கூடாது அப்படின்னார். சரி, சர்வஸ்வம் கொடுத்தேன் அப்படின்னார். உடனே கிளம்புறார். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறதான அந்த திவ்ய தேசத்தில் ஆசூரி கேசவ சோமயாஜி அப்படிங்கிற ஒரு பெரிய சோமயாஜி. அவர் வேத பாரம்பரிய குடும்பத்தில் வந்தவர். சோமயாகம், வாஜபேய யாகம், சத்திர யாகங்கள்லாம் நிறைய இருக்குது. 2 பிரிவு உண்டு பிராமணாலேயே. பிராமணாலில் 2 ஸ்ருதி ஸ்மிருதின்னு 2 உண்டு. சாதாரணமாக அனுஷ்டிக்கிறவாலும் ஸ்மார்த்த கர்மா, ஸ்ரௌத்த கர்மா 2 உண்டு. ஸ்மார்த்த கர்மாங்கிறது சாதாரணமாக இருக்கிற பிராமணர். அவள் ஏதோ சந்தியாவந்தனம் பண்ணுவா, பூஜை பண்ணுவா, அவ்வளோதான், ஏதோ வேலைகளை பார்த்துன்னு இருப்பாள். ஆனால் இந்த ஸ்ரௌத்த கர்மா அப்படிங்கிற கர்மாவை அனுஷ்டிக்கிறவா வெளியிலேயே போக மாட்டா எங்கேயும். அவளுக்கு நித்தியமே வீட்டில் உட்காந்து யாகம் பண்ணிகிட்டே இருக்கணும். உபாசனம், அக்னிஹோத்திரம், சோமயாகம், வாஜபேயம், இது பெரிய பெரிய யாகங்கள் அவள் பண்ணிகிட்டே இருப்பாள், வெளியிலேயே போக மாட்டாள். அவளுக்கு அப்புறம் எப்படி சாப்பாடுன்னா யாராவது கொண்டு வந்து கொடுத்தா வாங்கிப்பான், அவ்வளோதான். அதுக்கும் அந்த நாளில் கொண்டு வந்து கொடுப்பா. போட்டி, எல்லார்ட்டையும் வாங்கிக்க மாட்டாள். எல்லோரும் கொடுத்தாலும் யார்கிட்டையும் கொடுத்தவாழ்கிட்டெல்லாம் வாங்கிக்கவும் மாட்டாள். யார்கிட்ட வாங்கிக்கணுமோ அவள்கிட்ட தான் வாங்கிப்பாள். அப்படி ஒரு பெரிய யாகம் பண்ணுற அந்த ஹரித கோத்திரத்தில் அவதாரம் பண்ணின அந்த கேசவ சோமயாச்சிக்கு புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்தது. ரொம்ப காலமாக புத்திரபாக்கியம் இல்லை. யாகங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய திருமணைவியார் காந்திமதி அம்மா, அவள் 2 பேருமா சேர்ந்து நிறைய விரத அனுஷ்டானங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா. அப்போது தோணித்தான், ஒரு பெரிய யாகம் பண்ணுவோம், பண்ணி அதன் மூலமாக நமக்கு சந்தான பாக்கியத்தை எம்பெருமான இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். இந்த சோமயாகம், வாஜபேயம் இதெல்லாம் சோமன், அக்னி, யமன், வருணன்னு தேவதையாக இருக்கே ஒழிய, ஆனால் அது யாரை சொல்கிறது அப்படின்னா அங்கான் என்யா தேவதான்னு வேத வாக்கியம். சாமானிய தெய்வங்கள் பேராக இருக்கே ஒழிய, ஆனால் அது பூரா எம்பெருமான் தான். ஏன்னா எம்பெருமானுடைய அங்கம்தான் இந்த தேவதைகளெல்லாம். சக்ஷோ சூரியோ அஜாயத அப்படிங்க, சூரியன் யார், பெருமாளுடைய கண். இந்த மாதிரிலாம் சொல்கிறது. பிரம்மா சிரசிலேருந்து பிரம்மா வந்தார், வாக்கிலேருந்து வாக்தேவதைகள்லாம் வர்றது, இப்படி ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு. பெருமாளுடைய சரீரத்திலேருந்து தான் சின்ன சின்ன தேவதைகள் வந்து அவாளுக்கு எம்பெருமான் இந்த காரியத்தை பண்ணுங்கன்னு நியமிக்கிறான். அந்த நியமனத்தின் பேரில் இவாளெல்லாம் பண்ணின்னு இருக்கா. அதனால் இந்த சோமயாகம்ங்கிற பெரிய யாகத்தை எம்பெருமானுக்கே சமர்ப்பணம் பண்ணி பண்ணணும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றி அதுக்கு ஒரு யாக பூமி நாம் தயார் பண்ணணும். அது எங்கே போய் பண்ணுறது அப்படின்னு இவரோ ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார். பூதபுரின்னு பேர். ஸ்ரீபெரும்புதூரும் சாதாரண க்ஷேத்திரம் இல்லை, பெரிய க்ஷேத்திரம். ஏன் அப்படின்னா அங்கே ஆதிசேடன் கிளம்பினாரா, அதுக்கு முன்னவே பெருமாள் என்ன பண்ணினார், எப்போவுமே தனக்கு முன்னே கிளம்பியாச்சுன்னாக்க இங்கே வரைச்சி அவள் வந்து மூத்தவாள் ஆகிடுவா இல்லையா. அதே மாதிரி கைங்கரியத்துக்கும் அவள் வந்து இனிமேல் வரப்போகிறவாளை வரவேற்கிறவும் காத்திருப்பா. இப்போ பலதேவர் வந்தார், வந்த உடனே கண்ணனை வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஆதிசேஷன் வந்துட்டாராம். இங்கே அந்த ஆர்வத்தினால வந்தாரே வழியே, வந்ததுக்கப்புறம் தான் யோஜனை பண்ணினாரா, ஐயோ நம்ம முன்னாடியே வந்துவிட்டோமே, இப்போ நாம் அண்ணன் ஆகிடுவோமே, நமக்கு கைங்கரியம் கிடைக்காதேன்னு வந்ததுக்கப்புறம் யோஜனை பண்ணினாரா. இருந்தாலும் எம்பெருமான் இங்கே வரும்பொழுது நாம் அவனை வரவேற்கணும்னு ஆசைப்பட்டு முதல்ல வந்துட்டாராம் பலதேவரா. அதே மாதிரி இந்த அவதாரத்தில் என்னாச்சு, ஆதிசேடன் கிளம்புனார், பெருமாளுக்கு ஒரு எண்ணம் வந்துதான், இவருக்கு முன்னாடி நம்ம போயிடணும், ஏன்னா இவர் வந்ததுக்கப்புறம் போனோம்னா நல்லா இருக்காது, போய் நாம் இவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிகேசவ பெருமாளாக அந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருளினாராம். இன்றைக்கும் நாம் ஆதிகேசவனை சேவிக்கிறோம். ஆதிகேசவனுக்கு முன்னதான் எம்பெருமானார் எழுந்தருளி இருக்கார். அந்த ஆதிகேசவனுடைய சந்நிதி அக்ரஹாரத்தில் தான் இந்த கேசவ சோமயாஜி
திருமாளிகை அங்கே எழுந்துருளி இருக்கார். அப்போது அந்த யாக பூமி எங்கே போய் பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிறச்ச திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமான் திருமுன்னை போய் பண்ணுவோம். ஏன்னா அவன் தான் கீதாச்சாரியம் வரம் ததாதீதி வரதகான்னு பேர். எப்பயுமே வரம் கொடுக்குற பெருமாள் எப்படி இருப்பார்னு இப்படி இருப்பார். திருப்பதியில் பார்த்தாக்க இப்படி இருப்பார், கை கீழே வச்சுட்டு இருக்காரு. வரம் கொடுக்குற கை என்னன்னா இதானா, இப்படி இருந்தால் பயப்படாதே அப்படின்னு சொல்கிறது இது அபயகஸ்தம். பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அபயகஸ்தம். இப்படி காமிச்சுட்டா என்னென்ன வாங்கிக்கோ, என்ன வேணுமோ வாங்கிக்கோ. வரம் ததாதீதி வரதகா அப்படின்னு வரதஹஸ்தமாக அங்கே பார்த்தசாரதி எழுந்திருக்க. ரெண்டே ரெண்டு திருக்கை தான். அது ஏன் அங்கே செலக்ட் பண்ணினார், அந்த இடத்த ஏன் தேர்வு செய்தார் அப்படின்னாக்க அவனும் உபதேசம் பண்ணான், இங்கே வரப்போகிறவரும் உபதேசம் பண்ண போகிறார். அவன் உபதேசம் பண்ணது பலிக்கலை, ஆனால் இவர் வரப்போகிறவர் உபதேசம் பண்ணது பலிக்க போகிறது. அதுக்கத்தான் வரப்போகிறார். அவரும் கீதையில் என்ன சொன்னார்னா நிறைய யோகங்கள் சொன்னார் இல்லையா பார்த்தசாரதி. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இப்படி நிறைய சொல்கிறார். கடைசியில் என்னாச்சு, அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியல, தலையில் கை வச்சுட்டானா. கண்ணா என்னடா புரிஞ்சதா அர்ஜுனான்னு கேட்டார். கண்ணா நீ என்னமோ சொன்ன, என்னமோ புரிஞ்சது அப்படின்னா. அவ்வளோதான். உடனே சொன்னான் சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சர்வதர்மான் கடைசியில் சொல்கிறார். என்னென்னமோலாம் சொல்லிட்டு கடைசியில் அவருக்கும் புரிஞ்சுடுத்தோம் இது திருத்த முடியாது, சுலபமான வழியை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில் சொன்னார். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அஹந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வதர்மான் பரித்யஜ்யனர், எல்லா கர்மாவையும் விட்டுடு, நான் எனது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து விட்டுடு. பரித்தியஜ்யன்னா தியஜ்யன்னா விடு, பரித்தியஜ்யன்னா நன்றாக விடு அப்படின்னு அர்த்தம். சுத்தமாக கழுவி கவுத்துறோன்னு சொல்கிறோம் இல்லையா, மிச்சம் மீதி இல்லாமல் அந்த மாதிரி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரண, என் ஒருவனையே சரணட அடைஞ்சிட்டா என்ன ஆகும்னா அகந்த்வா சர்வ பாபேபியோ, உன்னுடைய பாபங்களை எல்லாம் நான் போக்குகிறேன், போக்கி மோக்ஷயிஷ்யாமி உனக்கு மோட்சம் அளிக்கிறேன் மா சுச்சாஹா. இது சந்தேகமே இல்லைன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். ஒரு பெரிய பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி பகவத்கீதையோட கடைசி அத்தியாயத்தில் இந்த சரணாகதி ஸ்லோகத்தை சொல்கிறார், பிரபத்தி பண்ணு அப்படின்னார். ஆனால் என்னாச்சுன்னா இவ்வளவு சொல்லியும் அர்ஜுனன் அப்பையும் கலங்கித்தான் இருந்தான். யுத்தம் முடிஞ்சவொடனே கண்ணா நீ இறங்குங்கிறான். நானே பரபிரம்மன்னு கண்ணன் சொல்லிட்டான், நான் தான் எல்லான்னு விஸ்வரூபம் காமிச்சான், என் திருவடி எப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். கடைசியில் என்னாச்சுன்னா கண்ணா நீ கீழே இறங்கு அப்படின்னா, ஏடா நீ இறங்குடா அப்படின்னார் கண்ணன். இல்லை முதல்ல சாருக்கு தானே இறங்கணும், அப்புறம் தானே ரதி இறங்குவான். நான் சொல்கிறது நீ கேளு அப்படின்னா. சரி என்னமோ நீ ஏதோ பண்ணுற அப்படின்னு ஒரு கஷ்டப்பட்டுட்டே இறங்கினானா. கண்ணன் சொல்கிறத கேட்போம், அது இல்லை, அங்கே ஒரு சின்ன அகங்காரம். இறங்கின உடனே இவன் அந்த பக்கம் தள்ளி போ அப்படின்னா தள்ளி போய் நின்னான். கண்ணன் தொப்புன்னு கீழே குதிச்சான், ரதம் பத்தின்னு எரிஞ்சுதான். ஏன்னா பீஷ்மருடைய திவ்யாஸ்திரம் அப்பேற்பட்ட திவ்யாஸ்திரங்களை போட்டிருக்கார். கண்ணன் இருந்ததுனால பொழைச்சான். அப்படி அவ்வளோ உபதேசம் பண்ணியும் அங்கே ஒரு இது. அதனால சொல்கிறான் கண்ணன், நான் இவ்வளோ சொல்லியும் திருந்தலையடா, நானே வந்திருக்கேன், இவாளை திருத்த முடியலேன்னு வருத்தப்பட்டுன்னு தான் பிரம்மத்துக்கு போனான். அதனால தான் ராமானுஜன் அனுப்புகிறார். ஆதிசேடன் இங்கே வரார். அதனால் இந்த கண்ணன் சொன்ன உபதேசம் பலிக்கலை. ஆனால் இவருக்கும் ராமானுஜன்னு பேர். யாருக்கு? கண்ணனுக்கு. பலராமனுடைய அனுஜன்னா தம்பி. ராமனுடைய தம்பி யார்? ராமானுஜன். இது பலராமானுஜன் இவன், அது அவரும் ராமானுஜன். ஏன்னா முதல் அவதாரம் லக்ஷ்மண முனிகின்னு அவருக்கு பேர் இல்லையா, லக்ஷ்மணனா அவதரித்தார். ராமனுக்கு தம்பி ராமானுஜன். அடுத்த அவதாரத்தில் கண்ணன் அங்கே பலதேவருக்கு தம்பியாக ராமானுஜனாக இருந்தான். இந்த ராமானுஜன். அப்போ இந்த ராமானுஜனும் அந்த ராமானுஜனும் ஒன்று தான். அப்போ இந்த ராமானுஜன் சொன்னது பலிக்கலை, இந்த ஜனங்களை பிடிக்க முடியல. ஆனால் அந்த ராமானுஜன் பிடிச்சி அனுப்ப போகிறாங்க, அந்த காரியம் நிறைவேற போகிறது. அதனால் அந்த திருக்கோவிலை தேர்ந்தெடுத்தார் கேசவ சோமயாஜி. அங்கே போய் பெரிய யாகம் பண்ணுறார். பெரிய சோமயாகம் நடக்கிறது. எல்லாம் பண்ணி அதை கிருஷ்ணார்ப்பணம்னு கிருஷ்ணன் திருவடியிலே சேர்த்து அன்னைக்கு அங்கே தங்கியிருக்கார். ராத்திரி தங்கியிருந்த உடனே திவ்யமான சொப்னம். அந்த சொப்னத்தில் பார்த்தசாரதி எம்பெருமான் வந்தார்.
எழுந்துருளி அவருக்கு கிருபை பண்ணி அவர் திருவாய் மலர்ந்து சொல்கிறார், நாமே உமக்கு புத்திரனாக அவதரிப்போம் அப்படின்னார். அப்போ ஆதிசேடன் அப்படி அவர் கிளம்பினார்னு சரித்திரம். ஆனால் இங்கே பெருமாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாமே அவதரிப்போம் அப்படின்னார். அப்போது ராமானுஜன் யார் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அனுபவம். ஏன்னா அமுதனார் சொல்கிறார், நாராயணன் என்று அறிவாரில்லை உற்றுணர்ந்தேனார். அவள் யாரும் இல்லடா நாராயணனே ராமானுஜன் அப்படின்னார். அடுத்த பாசுரம், அடையார் கமல தளர்மகள் கேழ்வன் கையாளி என்னும்னு பஞ்ச ஆயுதங்கள் இருக்க, சங்கம் சக்கரம் கதை சார்ங்கம் வில்லுன்னு பெருமாள் 5 ஆயுதங்கள் தெரிச்சுட்டு இருக்காரு. அந்த 5 ஆயுதங்களும் இந்த பூமியில் கலியை நிர்தாரணம் பண்ணுறது, கலியை துவம்சம் பண்ணுறதுக்கு ராமானுஜனாக அவதரித்தது அப்படின்னு அங்கே சொல்கிறார். ராமானுஜ திவாகரஹான்னு எதிராஜ விம்சதிங்கிறதுல வேதாந்த தேசிகர் பண்ணின அந்த சுலோகத்தில் வேதாந்த தேசிகர் சொல்கிறார், ராமானுஜன் யார் அப்படின்னா சக்கரமே ராமானுஜன்டர். ராமானுஜ திவாகரா, எம்பெருமானுடைய திருவாளி இருக்கே சக்கரம். ஏன் அப்படின்னா எம்பெருமான் சக்கரத்தை தானே துஷ்ட சம்ஹாரத்துக்கு அனுப்புகிறான் இல்லையா? ஒரு பகைவர்களை அழிக்கணும் அப்படின்னா முதல்ல கிளம்புறது யாருன்னா சக்கரம் தான் கிளம்புறது. ராமானுஜனுடைய காரியம் என்ன இங்கே அப்படின்னா, பகைவர்கள் நிறைய இங்கே இருக்கா இல்லையா? என்ன பகைவர்கள் இருக்கா அப்படின்னா, வேதத்துக்கு புறம்பாக அடியார்களை ஹிம்சை பண்ணி, எப்போவுமே நம்முடைய வேதத்தையோ வேத கருத்தையோ எதிர்த்து இன்னொரு மதத்திலேருந்து சொல்கிறவா ஒரு பட்சம், அவளால் தொந்தரவில்லை, அவளை கண்டிச்சா போகிறோம். இல்லை நம்ம வேதத்தை ஏற்றுக்காமல் அதை குதர்க்கமாக பார்த்துட்டு அப்படி இப்படி இருக்கிறவாளும் தள்ளத்தக வேண்டியவா தான், அவள்கிட்டையும் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ராமானுஜருடைய அவதாரம் எதுக்கு அப்படின்னு கேட்டாக்கா, நம்முடைய இதிலேயே இருந்துண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலேயே இருந்துண்டு, ஆனால் நம்முடைய வேதத்தையும் நம்முடைய இதிகாச புராணங்களையும் குதர்க்கமாக அர்த்தம் சொல்லி, தன்னுடைய புத்திக்கு எட்டின அளவு அதை தப்பாக அர்த்தம் சொல்லி, அதை நன்னா இருக்கிறவாள் அடியார்களையும் கலக்கி, அதைத்தான் சொல்கிறார் மணவாள மாமுனிகள். இந்த ஆஸ்திக நாஸ்திகர், ஆஸ்திகன்னு ஒருத்தரை சொல்கிறார், நாஸ்திகன்னு ஒருத்தரை சொல்கிறார், ஆஸ்திக நாஸ்திகன்னு ஒருத்தர், 3 பேரை சொன்னார் மணவாள மாமுனிகள். இந்த நாஸ்திகனை நம்பலாம் விட்டுடு, ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் கடவுளை தப்பாக தான் பேசுவான், அவனோட குணம் புரியும், அதனால் அவனை கண்டு பயம் இல்லை அப்படின்னார் நாஸ்திகன்ட்ட. ஆஸ்திகன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் எப்போவுமே எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான், அதனாலேயும் கவலை இல்லை. இன்னொருத்தரை சொல்கிறார் ஆஸ்திகன் ஆஸ்திகன்னார். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான், நன்னா திருமணம்லாட்டுன்னு இருப்பான், நம்மளோட பஜனையெல்லாம் பண்ணிட்டு இருப்பான், எல்லாம் செய்வான். கடைசியில் ஏதோ அது எல்லாம் சரித்தான், இது இப்படி இருக்கே அப்படின்னு எனத்தையும் ஒன்று கொளுத்தி போட்டான்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு துளி விஷம் என்ன ஆகும்னா ஒரு அண்டா பாலை கெடுத்துரும் இல்லையா? ஒரு அண்டா பால் இருக்குது, துளியோண்டு ஒரு விஷம் விட்டாக்க ஒரு சொட்டு தானே, ஒரு சொட்டு தானேப்பா, ஒரு அண்டா பால் இருக்கே, சாப்பிட்ற முடியுமா? என்ன ஆகும்? கெட்டு போயிடும். ஒரு அண்டா பாலில் துளி உப்பு கலந்தால் என்ன ஆகும்? திரிஞ்சு போயிடும். அதே மாதிரி மாமுனிகள் சொல்கிறார், அவாகிட்டக்க போகாதே, அவனை சேர்க்காதே அப்படின்னு, சிறுவனை பார்த்து ஏமாந்துடாதே. அதான் சகவாச யோக்கியர் சாரூப்பிய யோக்கியர் அப்படின்னார். சில பேரை பார்த்தா அடியேன் தாசன் சொல்லிட்டு வந்துடணுமா, சில பேர்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் பேசலாமா, ஏன்னா அவள் பகவத் அனுபவம் பேசுவா, பேச மாத்திரம் செய்யணும், அவ்வளோதான். சில பேர்கிட்ட தான் கூடியிருந்து அவளுடைய சுகதுக்கங்களோட அடியார்களாக கூடி இருந்திருக்கலாம். தான் சாமீப்பிய யோக்கியர் சகவாச யோக்கியர் அப்படின்னார். அதனால் அதெல்லாம் பார்த்து தான் பழகணும். மணவாள மாமுனிகள் உபதேச ரத்ன மாளிகையில் இத்தனையும் நமக்காக சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அப்படி கண்டனம் பண்ணுறதுக்காகவே வந்தார். யாரை கண்டனம் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்முடைய தர்மத்திலேருந்து வேதத்துக்கு தப்பாக அர்த்தம் சொல்லி கலக்கின்னு இருந்தாலும் அந்த சமயம் அப்போது தான் வேத சங்கீர்ணே சர்வவர்ணே அப்படின்னு வேதாந்த தேசிகர் சொல்கிறார். வேதங்கள்லாம் குதர்க்கமாக பார்க்கப்பட்டு நல்ல அர்த்தங்களெல்லாம் குதர்க்கமாக சொல்லி இப்படி பலவிதமான துன்பங்களோடு இருந்ததான் நம்முடைய சம்பிரதாயம். நல்ல ஆஸ்திகனுக்கும் அடியார்களுக்கும் துன்பங்கள் நிறையா இருந்தது, அவள் சத்காரியங்கள் பண்ண முடியல. அப்போ இதெல்லாம் கண்டிக்கணும், கண்டித்து சம்பிரதாயத்தை ஸ்தாபிதம் பண்ணணும், பண்ணி சரணாகதி தத்துவத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிறதே குறிக்கோளாக கொண்டு அந்த பார்த்தசாரதி சொன்ன அந்த சரணாகதி தத்துவத்தை சொல்கிறதுக்காகவே
நம் ராமானுஜன் அவதரிக்க போகிறார். நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனः காந்திமத்யாந்திரசூதாய எதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசனே பூயா நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆண்டாள் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.